ஹாய், ஐம் கனராஜ். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் த கிரேட். இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதில் முதன் மன்னன்லேருந்து கடைசி மன்னன் வரைக்கும் 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செஞ்சுட்டு போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அலெக்சாண்டர் மட்டும் ஏன் உலக மக்களால் இன்னைய வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மன்னராக இருக்கிறாரு? 100-200 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி 2300 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த ஒரு மன்னரை பற்றி மக்கள் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் எப்போதுமே ஃபர்ஸ்ட் வரவங்களை மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்கும். அதுதான் வரலாறு. 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்து அந்த மன்னர்களாலே பண்ண முடியாத ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து அலெக்சாண்டர் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இருக்க பெரும்போதியான இடங்களை வந்து தன்னோட ஆட்சிக்குள்ள கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய பேரரசர் தான் அலெக்சாண்டர். இது வரைக்கும் தோல்வியே காணாத ஒரு மன்னர்னு சொல்றாங்க. எந்த ஒரு போர் எடுத்தாலும் அதில் வின் பண்ணுறது அலெக்சாண்டர் தான் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அலெக்சாண்டர் ஒரு நாட்டுக்குள்ள மட்டும் அவரால் கால் வைக்கவே முடிய மாட்டேங்குது. அந்த நாடு எந்த நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அலெக்சாண்டர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் சொல்லிட்டு போறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இறந்து போயிட்டோம்னா என்னோட உடலை போர் வீரர்கள் மட்டும் தான் தூக்கணும் அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் வந்துட்டு என்னோட சவப்பட்டியில் இருக்கக்கூடிய 2 கைகளை விரிச்சு வச்ச மாதிரி தான் என்னைய வந்து நீங்க புதைக்கணும் மண்ணுக்குள்ள அப்படின்னு சொல்றாரு. தேர்டு வந்துட்டு நான் கொண்டு வந்த தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் இது எல்லாத்தையும் சேர்த்து என்னைய வந்து மண்ணுக்குள்ள என்னைய புதைச்ச அன்னைக்கு இதையும் புதைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான கருத்துக்களை சொல்றாரு. இப்படிப்பட்ட மிஸ்டியான மன்னனோட கிறிஸ்டியை பத்தி அன்னைக்கு நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அலெக்சாண்டர் த கிரேட் ஆனது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாசிடோனியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. இங்க இருக்க மக்கள் பேசக்கூடிய மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழி தான். இங்கதான் வந்துட்டு 2ஆம் பிலிப் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு, தன்னை ஒரு மன்னரா வந்து முடிசூட்டப்படுறாரு. இவர் எப்படிப்பட்ட மன்னர் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான இந்த உலகத்தை ஆளணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மன்னர்கள்ல இந்த 2ஆம் பிலிப் மன்னர் ஒண்ணு. அதனால வந்துட்டு பல பகுதியில் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரரசர் தான் இந்த 2ஆம் பிலிப். இவர் ஒரு நாள் வந்துட்டு அரண்மனையில் உட்காந்துருக்கப்போ அவரோட காதுக்கு வந்து ஒரு 2 செய்தி வருது. ஃபர்ஸ்ட் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன்னரோட குதிரை வந்து பந்தயத்தில் வின் பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி. 2வது செய்தி பார்த்தீங்கன்னா, மன்னருக்கு வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது. மன்னர் பிலிப்புக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம். எனக்கு அடுத்து இந்த உலகத்தையே ஒருத்தன் ஆள்றதுக்கு வந்து எனக்கு வாரிசு பிறந்துட்டான் அப்படிங்கிறவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மன்னருக்கு பயங்கரமான சந்தோஷமா இருக்குது. இதனால வந்துட்டு அந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்தே ஒரு வீரனாகவும் ஒரு மன்னராகவும் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் பிலிப் நினைக்கிறாரு. அப்பேற்பட்ட குழந்தை யாரு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் தான். இந்த அலெக்சாண்டருக்கு கல்வி அறிவு, ஒழுக்கம் இதெல்லாம் தேவைப்படுறதுனால உலகத்திலே தலை சிறந்த தத்துவமதியான அரிஸ்டாட்டில்கிட்ட போய் வந்து கல்வி அறிவு, ஒழுக்கம் இதெல்லாம் கற்றுக்கிறாரு. அரிஸ்டாட்டில் வந்து அலெக்சாண்டருக்கு அந்த கிரேக்க நாட்டு மக்கள் எப்படி இருந்தாங்க இதுக்கு முன்னாடி, அந்த நாட்டோட பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல் இது எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுக்குறாரு. என்னதான் வந்து ஒழுக்கம், கல்வி அறிவு இதெல்லாம் இருந்தால் கூட இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வீரம், ஒரு நாட்டை வந்து எப்படி பாதுகாக்கிறது, எப்படி போர் செய்கிறது, எப்படி வந்துட்டு நிர்வாகம் பண்ணுறது இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கா பார்த்தீங்கன்னா அவரோட அப்பாட்ட இருந்தே வந்து அலெக்சாண்டர் கற்றுக்கிறாரு. மன்னர் பிலிப் எப்பயாவது வந்து போருக்கு போயிட்டாருன்னா அந்த கிரேக்க நாட்டை நிர்வாகம் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் தான். 16 வயசில் அலெக்சாண்டர் அந்த கிரேக்க நாட்டத்தை நிர்வாகம் பண்ணுறாரு. இப்போ அலெக்சாண்டருக்கு வந்து ஒரு குதிரை மேலே ஆசையாருது. எப்படியாவது பார்க்கறதுக்கே ஒரு கெத்தா பயங்கரமான ஒரு குதிரை வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. உடனே அந்த நாட்டு மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சொன்னோன்னா எல்லாருமே வந்து ஒரு மைதானத்தில் குதிரைகள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே ஒரு குதிரை மட்டும் அதில் என்ன பண்ணுதுன்னா யாருக்குமே அடங்காமல் பிளிரிக்கிட்டு இருக்க ஒரு குதிரையாக இருக்குது. அந்த குதிரையை அலெக்சாண்டர் பார்க்குறாரு. அப்போ தான் வந்துட்டு அந்த குதிரை வந்து அந்த மதிய டயத்தினால சூரியனோட தன்னோட நிழலை பார்த்து அந்த குதிரை பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாரு. உடனே அந்த குதிரை பக்கத்தில் போயிட்டு அந்த சூரியனுக்கு எதிர் திசையில் அந்த குதிரையோட முகத்தை திருப்பி கழுத்தை தழுவி நீயும் நானும் இந்த உலகத்தை போய் ஜெயிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் அந்த குதிரையை வந்து நண்பனாக்கிறாரு. அந்த குதிரையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புசபலஸ் அப்படிங்கிற ஒரு குதிரை. இந்த குதிரை தான் வந்து அலெக்சாண்டர் பல வெற்றிகள் பெறுவதற்கு ரொம்பவும் பக்காபாலமாக இருந்த ஒரு குதிரை. இதுக்கப்புறம் மன்னர் பிலிப்பு வந்து தன்னோட கூட இருக்கவங்களால் வந்து கொலை செய்யப்படுறாரு. இப்போ இந்த கிரேக்க நாட்டோட மன்னரை வந்து யார் பொறுப்பேற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க போதான் 20 வயசுல அலெக்சாண்டர் கிரேக்க நாட்டோட மன்னரை வந்து பொறுப்பேற்கிறாரு. இதை பார்த்து அங்கே இருக்க மக்கள், அமைச்சர்கள், குறுநில மன்னர்களுக்கு வந்து யாருக்குமே பிடிக்கல. இந்த சின்ன பையனுக்கு வந்து இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை விட்டு பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு வந்து அலெக்சாண்டருக்கு பயங்கரமான கோபம். எங்கள் அப்பா சொன்னாதான் கேட்பீங்களா, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான தண்டனைலாம் கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட தண்டனை பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்த்து பயப்படுற அளவுக்கு கொடூரமான தண்டனைலாம் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன எதுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் நினைக்கிறாரு. தனக்குன்னு ஒரு தனிப்படையை உருவாக்கி முதல்ல வந்து பக்கத்து நாட்டு கூட வந்து சண்டை போட போகிறாரு. அங்கே இந்த எதிர்நாட்டு மனம் வந்து என்ன சொல்கிறோம்னா, ஒழுங்கு மரியாதை உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தால் ஒழுங்காக ஓடிடு, இல்லாட்டி நான் உன்னை வந்து கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டரை பார்த்து மிரட்டுறாரு. உடனே இந்த 2 சைடு வந்து ஃபைட் நடக்குது. இதில் அலெக்சாண்டர் வின் பண்ணியிருந்தாரு. எதிர்நாட்டவனோட
தலையை வந்து அலெக்சாண்டர் வந்து வெட்டியிருந்தாரு. இதனால வந்துட்டு அலெக்சாண்டர் வெறும் மன்னர் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய ஒரு போர் வீரரும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு கிரேக்க மக்களால் வந்து புகழப்படுறாரு. இப்போ அதுக்கடுத்து இந்த அலெக்சாண்டரோட பார்வை வந்து ஏசியா பக்கம் அப்படியே திரும்புது. இந்த ஏசியா பகுதியை யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா பெர்சியஸ் பேரரசு டேரியஸ் அப்படிங்கிற ஒரு மன்னனை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். அந்த டேரியஸ் மன்னன் வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மன்னராக இருக்காரு. கிட்டத்தட்ட அதிகமான நிலப்பரப்பை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. 1,00,000 படை வீரருக்கு மேலே வந்து வச்சிருக்கிறாரு. இப்போ இவ்வளோ பெரிய பேரரசை வந்து நம்ம எப்படியாவது வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் வந்து 60,000 பேர் கொண்ட ஒரு படை வீரர்களை திரட்டிட்டு இந்த பெர்சியஸ் பேரரசை வந்து நம்ம எப்படியாவது கைப்பற்றணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த ஆற்றுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏசியா படை நிற்குது, இந்த ஆற்றுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டரோட படை நிற்குது. இப்போ 2 சைடு வந்து ஃபைட் நடக்க போகுது. ஏன்னா டேரியஸனோட மன்னரோட படையில் வந்து 1,00,000 படை வீரர்கள் இருக்காங்க, அலெக்சாண்டர் படையில் 60,000 தான் இருக்கிறாங்க. 2 சைடு வந்து ஃபைட் நடக்குது. இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து வின் பண்ணியிருந்தாரு. இந்த போரை வந்து வின் பண்ணி அந்த ஏசியா பகுதியை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வந்திருந்தாரு. டேரியஸ் மன்னன் என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ச்சியாக 2 தடவை வந்து அலெக்சாண்டர் தாக்குதல் நடத்துறதுக்காக வந்துட்டு படை வீரர்களை கொண்டு வந்து அட்டாக் பண்ணுவான். ஆனால் 2 தடவை வந்து டேரியஸ் மன்னன் தோற்று போயிடுவான். இப்போ அந்த டேரியஸ் மன்னனோட மகளை வந்து அலெக்சாண்டர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து நாடு பிடிக்கிற கொள்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியுமில்ல, ஒன்று போர் செய்வாங்க, அப்படி இல்லாட்டி மன்னரோட மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்படி இல்லாட்டி மன்னனை கூட வந்து நட்பு வச்சுக்குவாங்க. இப்படி தான் வந்து ஒவ்வொரு மன்னர்கள் வந்து நாட்டை கைப்பற்றிட்டு இருந்தாங்க. இப்போ அலெக்சாண்டருக்கு வந்து அந்த ஏசியா பகுதி வந்து கைப்பற்றிட்டாரு. ஏசியா வந்து அலெக்சாண்டர் கட்டுப்பாட்டில் இருக்குது. இதுக்கப்புறம் எந்த நாட்டு மேலே வந்து போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாட்டில் மட்டும் தங்க குவியலும் சரி புதையலும் சரி அதிகமாக இருக்குது. அந்த நாட்டு மேலே வந்து போர் தொடுத்தோம்னா பல லட்சம் மதிப்பிலான பொருட்களை வந்து நம்ம கொள்ளையடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் நினைக்கிறாரு. அந்த நாடு எந்த நாடு பார்த்தீங்கன்னா எகிப்து நாடு தான். இப்போ எகிப்து நாட்டை நோக்கி வந்து அலெக்சாண்டரோட படையை திரட்டிட்டு போகிறாரு. அங்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிரில் எந்த ஒரு போருக்கான அடையாளமே யாருமே வரல. அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து அலெக்சாண்டரை ஒரு கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெர்சியஸ் பேரரசுக்கிட்ட எங்களோட மக்கள் வந்து அடிமை முறையில் இருந்தாங்க, எங்களை காக்க வந்த தெய்வமே அலெக்சாண்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் ஒரு கடவுளை வந்து வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அங்கே இருக்க மக்களோட கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் இதெல்லாம் பார்த்து அலெக்சாண்டர் வந்து தனக்குன்னு ஒரு நினைச்சது எதையாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு நகரத்தையே வந்து அலெக்சாண்டர் அங்கே வந்து கட்டுறாரு. இதுக்கு தான் வந்துட்டு மாவீரர் நெப்போலியன் என்ன சொல்லுவார்னா அலெக்சாண்டர் என்ன பேர் நிலச்சிருக்கோ இல்லையோ அவர் உருவாக்குன அந்த அலெக்சாண்ட்ரியா நகரம் வந்து இன்னைய வரைக்கும் நிலச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு கிரேக்கரோட கட்டடக்கலையில் ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு கட்டடக்கலையாக வந்து எகிப்தில் வந்து அலெக்சாண்டர் கட்டியிருப்பாரு. இப்போ எகிப்து நாட்டை விட்டு போயிட்டு அங்கே இருக்க ஒரு சில குறுநில மன்னர்களாம் வந்து ஒவ்வொரு நாடாக வந்து கைப்பற்றிட்டே வந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் தான் அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாருன்னா இதை விட வந்து பல மடங்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் வந்துட்டு செல்வஞ்செழிப்பு வந்து கொட்டி கிடக்குது. அந்த நாட்டு மேலே வந்து போர் தொடுத்தா ஏகப்பட்ட மதிப்பிலான பொருட்கள் வந்து நம்ம கொள்ளையடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் வந்து நினைக்கிறாரு. உடனே இந்தியாவோட வரைபடத்தை கொண்டு வர சொல்கிறாரு. வரைபடத்தை பார்த்தோன்னா அலெக்சாண்டரோட படையை வந்து இந்தியா நோக்கி வந்து வந்துட்டு இருக்குது. இப்போ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த வழியாக வந்து அலெக்சாண்டரோட படை வந்து வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் தட்சசீலம் சிந்து நதி இந்த பகுதியை யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா அம்பி அப்படிங்கிற ஒரு மண்ணை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். இந்த அம்பி மண்ணை வந்து அலெக்சாண்டரோட படையை வரதை பார்த்துட்டு கிரேக்க நாட்டில இருந்து ஒரு படை நம்மளை நோக்கி அலெக்சாண்டர் படை வருதுன்னா இப்போ இடையில எத்தனை பேரரசுகளை வந்து அவர் வீழ்ச்சிட்டு வந்திருக்கணும், நம்ம ஒரு மேலே வந்து போர் தொடுத்தோம்னா எப்படி இருந்தாலும் நம்மளோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் வந்து நண்பனாக வந்து அம்பி மன்னன் வந்து ஏற்றுக்கிறதான். அம்பிக்கிட்ட இருக்க பரிசு பொருட்களை வந்து அலெக்சாண்டர் கொடுக்குறது, அலெக்சாண்டர் வந்து கொள்ளையடிச்ச பணத்தில் வந்து அம்பி மன்னன் கொடுக்குறது ரொம்ப வந்து க்ளோஸ் ஆகிருக்குதான். இப்போ அம்பி அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறோம்னா அம்பி மன்னனுக்கு ரொம்ப ஒரு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு மன்னன் தான் புருஷோத்தமன் போரஸ் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்துட்டு இருக்கிறான். இந்த மன்னரை வச்சு அலெக்சாண்டர் மன்னனை வச்சு இந்த போரஸ் மன்னனை நம்ம எப்படியாவது தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறான். அந்த தாக்கணும்னா அந்த போரஸ் மன்னனோட இடத்த வந்து நம்ம வந்து கைப்பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்பி மன்னன் நினைக்கிறான். உடனே அலெக்சாண்டர் வந்து போரஸ் மன்னன் சொல்கிறாரு, நான் வரும்போது என்னைய வந்து நீங்கள் தலைவானுங்களா உங்கள் நாட்டு மேலே வந்து நாங்கள் போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் சொல்கிறாரு. அதுக்கு போரஸ் மன்னன் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, அந்நியர்களுக்கு இங்கே யாருக்குமே இடம் கிடையாது, நீ வந்து நாங்கள் போருக்கு ரெடியாக தான் இருக்கோம், நீ உன் படையை திரட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் சொல்லியிருக்காரு. தன்னை வந்து இப்படி ஒருத்தர் எதுக்கான அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டருக்கு பயங்கரமான கோவம். அலெக்சாண்டரோட படையை திரட்டிட்டு ஜீலம் அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில் வந்து நிற்கிறாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா போரஸோட படை நிற்குது. இந்த போரஸோட இந்த போர்க்காலத்தில் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டருக்கு ஏதோ ஒரு பூகம்பமோ ஒரு நிலநடுக்கம் வந்த மாதிரி இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போரஸோட படையை பார்க்கும்போது தான் தெரியுது நூற்றுக்கணக்கான யானை படைகள் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அலெக்சாண்டருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி, எப்படிடா நம்ம வின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. உடனே போரஸ் மன்னன் தான் வந்து அலெக்சாண்டரை தாக்குறான். அலெக்சாண்டர் போரஸ் மன்னன் தாக்குறாரு. 2 பேத்துக்கும் சரிசமமாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சண்டையில் கடைசியில் யார் வின் பண்ணுறா பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து வின் பண்ணியிருந்தாரு.
ஆனால் அந்த போர்க்காலத்தில் இந்த போரஸ் மன்னன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரத்தம் சொட்ட சொட்ட தொடர்ந்து வந்து போர் செஞ்சுட்டே இருக்கிறாரு, தொடர்ந்து வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. என்னோட போர்க்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாவீரனை வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் நினைக்கிறாரு. உடனே அந்த போரஸ் மன்னனை கூப்பிட்டு, இங்கே வா, உனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு என்னோட நாடும் என்னோட நாட்டு மக்களும் தான் முக்கியம், அதனால நான் தொடர்ந்து இந்த நாட்டோட அரசனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போரஸ் மன்னன் வந்து சொல்கிறாரு. உடனே அலெக்சாண்டர் இந்த அவனோட வந்து நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போரஸ் மன்னனோட நாட்டை அவரோட கையில் வந்து கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமயமலை இருக்குது, இந்த இமயமலையை தாண்டினா மட்டும்தான் இந்தியாவுக்குள்ளே வர முடியும். உடனே அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாரு, படை வீரர்கள்லாம் திரட்டி வாங்க அந்த இமயமலையை நம்ம தாண்டுவோம் எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு சிப்பாயிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்க சிப்பாயிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, நம்ம வந்து கிரேக்க நாட்டிலேருந்து கிளம்பி நம்மளோட நாட்டிலேருந்து கிளம்பி 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது, அதனால் எங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அங்கே இருக்கிறாங்க, நாங்கள் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படை வீரர்லாம் சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த போரஸோட படை இந்த போர்க்காலத்தில் வந்துட்டு ரொம்ப வந்து சோர்வு அடைஞ்சிருந்தாங்க, பயங்கரமான போராக இருக்குது, இப்போ சிப்பாய்கள் வந்து ரொம்ப சோர்வு அடைஞ்சிருந்தாங்க. இதை பார்த்து அலெக்சாண்டர் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, எல்லாருமே வாங்க, இதுதான் நம்ம இந்தியாவை தாக்குறதா நம்மளோட லட்சியமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த டயத்தில் வந்துட்டு அந்த அலெக்சாண்டரோட குதிரை வந்து பியூஸ் பாலஸ் அப்படிங்கிற குதிரை வந்து இறந்து போயிடுது, நெஞ்சில் குத்துப்பட்டு இறந்து போயிடுது. இதை பார்த்து அலெக்சாண்டர் சரி நம்ம வாங்க நம்மளோட நாட்டு பக்கம் திரும்பி போகலாம், கிரேக்க நாட்டை நோக்கி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் வந்து 15,000 பேர் கொண்ட படை வீரர்களை கூட்டிட்டு அவரோட நாட்டை பார்த்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ போய்கிட்டு இருக்கும்போது தான் காலநிலை மாற்றத்தினால குளிருக்கு இந்த கோடை காலத்தினால வந்து நோய்வாய்ப்பட்டு பல வீரர்கள் வந்து இறந்து போயிருந்தாங்க. 15,000 பேர் போகிறாங்க, அதில் 3,000 பேர் தான் வந்து உயிரோடு இருக்கிறாங்க. அந்த 3,000 பேரில் அலெக்சாண்டருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு அலெக்சாண்டர் பாபிலோனியா அப்படிங்கிற ஒரு அந்த ஏரியாவில் வந்துட்டு இறந்து போகிறாரு. அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னையோட சவப்படியை வந்து 2 கைகளை விரித்து வச்ச மாதிரி என்னை வந்து நீங்கள் புதைச்சிருங்க, அப்புறம் தங்கம் வெள்ளி இதெல்லாம் வந்து நான் கொண்டு வந்தது எல்லாத்தையும் என்கிட்டே வந்து புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ பெரிய ராஜ்யத்தையே ஆண்ட எனக்கு வந்து நான் போகும்போது ஒன்றுமே கொண்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு என்னை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக கிமு 323 ஜூன் 10 11ஆம் தேதி அவர் இறந்து போகிறாரு. இவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யத்தை ஆண்ட மன்னர் வந்து எங்கே புதைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னை வரைக்குமே தெரியல. ஒவ்வொரு இடமா வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு இடமா வந்து சொல்கிறாங்க. இதுவே ஒரு மிஸ்டியாக தான் இருக்குது. 20 வயசில் மன்னரோட பொறுப்பேற்று 32 வயசில் இறந்து போகிறாரு. இந்த 30 வயசில் உலகத்தில் இருக்க பெரும்போதே நடங்கள் தன்னோட ஆட்சிகளை கொண்டு வராரு. 10 வருஷமாக தொடர்ந்து வந்து போர் செஞ்சுருக்கிறாங்க. தொழிலே வந்து போர் தொழில் தான் இருக்குது. இப்படிப்பட்ட மன்னரோட கிறிஸ்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் தொடர்ந்து போட வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.